ஹாய் கைஸ். ஸோ நம்ம ஷைனுக்கு வந்து வீடியோ போட்டு SP125 வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் வைசரும் லெஃப்ட் மாஸ்க்கும் வந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ இது நடந்து 6 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹோண்டாலேருந்து. 255 அந்த லெஃப்ட் மாஸ்க்கு. அப்புறம் ஃப்ரண்ட் வைசர் பார்த்திங்கன்னா $497. ஆல்மோஸ்ட் எனக்கு $750 சம்திங் ஆச்சு. ப்ளஸ் வண்டியில் வந்து ஃப்யூஸ் போயிட்டுருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் செக் லைட் வரும். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. என்ஜின் செக் லைட் ஆஃப் ஆயிடுச்சுடா. ஸோ இந்த என்ஜின் செக் லைட் வந்து க்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. இப்போது நான் வந்து வீட்டிலேருந்து இங்கே ஓட்டிகிட்டு வரதுலையோ ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் வண்டியில் ஒரு சில மாட் பண்ணியிருக்கோம். ஃப்ளாஷர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்கஸோட ஃபேன்னால் நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மார்க்கஸோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். ஸோ லோக்கி வந்து ஏர்பாட்ஸ் ஃபஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம். இது Air 2-ஆ அப்படின்னு சொல்கிறான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே மாஸ்டர் காப்பி, அப்படியே பக்காவாக இருக்குது ஆப்பிள் லோகோவோட. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த கிவ்அவேல நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பல்லாவர சந்தை போயிருந்தோம். அப்போ இந்த மொபைல் ஹோல்டர் வந்து எனக்கு வந்து லோக்கி வந்து வெறும் 180 rupeesக்கு வாங்கி தந்தான். இது வந்து அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயும் நான் செக் பண்ணும்போது 700 சம்திங் இருந்துச்சு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு லோக்கி. இல்லை எடிட்டில் இல்லை, கண்டிப்பாக போடுவேன். லோக்கிக்கு இது பேர் வந்து திருப்ளி. இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ன்ட்டு வந்து நம்மலாம் சொல்லுவோம். அவர் வந்து அவங்க பாட்டி வந்து திருப்ளின்னு சொல்கிறதுனால இவரும் இன்னமும் திருப்ளி சொல்கிறாரு. கழட்டிட்டாங்க. ஈஸி பீஸி போய். ஒரு செகண்ட். ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்குது, மாஸ்க் இல்லாமல். எல்லாத்தையும் கட்டணுமா? ஸோ ஆக்சிடெண்ட்டான ஹெட்லாம்ப் இது தான். இது வந்து புதுசு. ஸோ ஹெட்லாம்ப் காஸ்ட்டே வந்து சம்திங் 2500 வாங்கினோம். இது அந்த டைமில் காசு இல்லாததுனால அது மாற்றலை. ஸோ இப்போ தான் வந்து ஹோண்டாவில் ஆர்டர் போட்டு மாற்றிருக்கோம். ஸோ இந்த டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு என்ன டேமேஜ் ஆச்சுன்னா, கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கிச்சு. சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா. பட்கார்டு வந்து உடஞ்சிருந்துச்சு, அதுவும் மாற்றியாச்சு. இன்னொன்னா ஞாபகம் வருது எது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. கிளச் லிவர், பிரேக் லிவரும் உடஞ்சிருச்சு. மொத்தமாக சேர்த்து மாற்றிருந்தோம். ரைட் மாஸ்க்கு ரிமூவ் பண்ணியாச்சு. என்ன ஆச்சுன்னா, லோக்கி கழட்டும் போது நானும் டைட்டாக பிடிச்சி இந்த காது வந்து உடஞ்சிருச்சு. அது பேர் சீட்டிங்கு. ஸோ லோக்கியோட கைவண்ணத்தால் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஃபெவிக்விக் ஊற்றி அந்த கோலமாவும் சொல்லுவாங்க, அதை போட்டால் பாண்டிங் செம்மையாக க்ரியேட் ஆகி ஒரு ஃபைபர் மோல்டிங் மாதிரி ஆயிரும். செம்ம டைட்டாக இருக்கும். கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. தங்கச்சிட்டே சாப்பிட்டு என்ன எடுக்கிறீங்க? லோக்கி வந்து இதையும் ஒட்டிட்டான். இதையும் ஸ்லிப் ஆக்கிடாத புதுசு எல்லாம். ஸோ சைட் பை சைட் இன்னைக்கு கிரீஸ் பங்கி ஒர்க்கில் வந்து என்டார்க்கையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஷூ வந்து மாற்றணும். அது கூடவே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரெல்லாம் எலி வந்து கடிச்சிருச்சு. ஸோ அதனால் அதையும் ஒயரிங் ஒர்க்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரேட் ட்ரிப்ளண்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்டர்பெல்லியில் தான் பைக்கில் வந்து அடித்து விடுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, அந்த பவர் இருக்கிற வரைக்கும். ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ரேட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. அப்படி இல்லைன்னா புயலன்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் விற்கும், அது கூட வாங்கி கட்டிக்கும். இப்போது கிரீஸ் மங்கியோட ஃபவுண்டரோட வண்டி தான் நம்ம கையில் இருக்குது. ட்ரிகர். இவர் வந்து அவர் வண்டியில் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டிருக்க மாட்டிங்களா? ஹார்னெல்லாம் ரொம்ப லவுடான ஹார்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு HJCயில் வர மாதிரி லைட்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஃபாக் லேம்ப்ஸ் ஒரிஜினல் HJC தான் சொல்கிறாரு.
1400 சம்திங். உங்களுக்கு வேணும்னா க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப லவுடான ஹார்னை வந்து இவர் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த டெசிபலுக்கு வந்து இந்த வண்டிக்கு இல்லீகல் தான். இது கார்ஸில் தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபங்கியாக தெரியணும்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஹார்னு. இது வந்து லெக்ஸஸோட டென்சோ E9ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். ட்ரம்பட் சவுண்டு அவ்வளோ லவுடாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் SP 125 வீடியோ போடும்போது எல்லாருமே இந்த ரியர் டயர், இந்த டயர் வந்து அப்போலோ டயர் போட்டிருந்தேன். செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100/90. ஸோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து 70.4 காட்டுது. எனக்கு ரியல் டைமில் எனக்கு வந்து 68, 70. அப்புறம் ஹைவேஸ்லாம் வந்து இன்னமும் நல்லாவே தரும். எனக்கு 72லாம் நான் க்ளைம் பண்ணியிருக்கேன். வண்டி வாங்கின புதுசில் நான் ரொம்ப ஸ்லோவாக ஒரு 50, 56 அந்த மாதிரி ஓட்டும் போது எனக்கு 80லாம் க்ளைம் ஆகிருக்கு. ஸோ அது ட்ரிப்பே வச்சு செக் பண்ணும்போது எனக்கு 75 சம்திங் வந்துச்சு. இங்கே ட்ரிப்பே ஆவரேஜில் வந்து எனக்கு 18 காமிச்சிது. SP வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 33,000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ஓட்டியிருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் ஓட்டினதுனால ஸ்பார்க் ப்ளக் மாற்றணுமேன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்க்கு இருக்கும். நான் அப்புறம் NGKக்கு அப்கிரேட் பண்ணுவேன். ஸோ NGKயில் வந்து இன்னும் பவர் அவுட்புட் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ NGK மாற்றிருக்கேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஸ்பார்க் ப்ளக் மாற்றுற மாதிரி இருந்தால் கோ ஃபார் NGK. ஸோ ரியர் டயர் வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்த வீடியோ. ஸோ ஃப்ரண்ட் டயர் வந்து 80/100 செக்ஷன். ஸோ இதே செக்ஷன் தான் யூனிகார்ன்லேயும் இருக்குது, எக்ஸ்பிளேட்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டயர் வந்து லைட்டாக டீக்ரேட் ஆகிடுச்சு, க்ரிப்பு வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ வேறு யாருன்னா வந்து டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் மாற்றிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து அதை மாற்றணும். இதுக்குள்ள தான் வைசர் இருக்கு. வைசர் எடுக்கலாம். ஃபேஸ் ரிவீல் ஆகிருப்போது. தயவுசெய்து பிடிக்காத. நான் போகிறேன். நான் பனியனோட இருக்கேன். என்னையும் உட்காந்து காமிச்சிட்டு கைஸ் ஃபைனலாக வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. வைசரும் மாட்டியாச்சு, லெஃப்ட் மாஸ்க்கும் மாட்டியாச்சு. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஃபேடடாக இருக்குது, லெஃப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன்னா இந்த OEM புதுசுனால ரொம்ப டார்க்காக இருக்குது. வண்டியுமே வந்து வெயிலில் நிறுத்தி ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் தனியாக தெரியுது. ஸோ நம்ம இது ஹோல்டரும் மாட்டியாச்சு. எப்படி மாட்டியிருக்கோம் பாருங்கள். ஒரு நார்மலாக வந்து பைக் கூட வர போல்ட்டுக்கு மேலே கண்ணாடி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் வந்து மாட்டியிருக்கோம். ஸோ இவ வந்து டோனின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. குட்டி போட போகிறா. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரோம். What the dog doing? நேரம் வந்துருச்சு. Oh my god! Wow! ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செஞ்சால் பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம்.